Good morning and welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட தைராய்டு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல தைராய்டு சர்க்கரை மற்றும் ஹார்மோன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரவிகிரண் அவர்கள் இருக்காரு. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு பெண்களுக்கு தைராய்டு இருக்க பிரச்சனைகள் பற்றி பேசலாம் டாக்டர். குறிப்பாக வந்து ப்ரெக்னன்சி டைமில் பெண்களுக்கு தைராய்டு இருந்தால் என்னென்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு கொண்டு வரும் டாக்டர்? இப்போ ஒரு கர்ப்பம் தரிக்கும் போது உள்ள குழந்தை ஒரு 12 வாரம் வளர்கிற வரைக்கும் குழந்தையோட உடம்புல தைராய்டு கிளாண்டு வளர்ச்சி இருக்காது. அம்மா கிட்டேருந்து தான் குழந்தைக்கு வந்து ஹார்மோன் போய் சேரணும். அப்போ அம்மாவுக்கு முதல்ல ஹார்மோன் லெவல் கரெக்டாக இருந்தால் தான் குழந்தைக்கு கொஞ்சம் கொடுக்க முடியும். அம்மாக்கே குறைவாக இருந்ததுன்னா குழந்தைக்கு சரியாக போய் சேராது. அதனால் மதருக்கு கர்ப்பம் தெரிச்சிருக்கோன்னு தெரிஞ்ச உடனே இல்லை மேரேஜ் ஆன உடனே ஒரு தடவை தைராய்டு செக் பண்ணி நார்மலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால வேற என்ன மாதிரி சிம்டம்ஸ் அண்ட் வேற என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும்? இப்போ மேரேஜ் சமயத்தில் இல்லை மேரேஜ் ஆனப்புறம் இந்த 20 to 30 இயர்ஸ் ஏஜில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து வெயிட் போடலாம் தைராய்டு குறைவாக இருந்தால். ஓகே. பீரியட் வந்து மாதவிடாய் சரியான நேரத்தில் வராமல் தள்ளி போகலாம். பசி குறைவு இருக்கலாம். ஜென்ரலாக வந்து ஒரு களைப்பு, சோர்வு, டயர்ட்னஸ் ஏற்படலாம். அப்புறம் கல்யாணம் ஆகும்போது கர்ப்பம் தரிக்கிறது தள்ளி போகலாம் தைராய்டு குறைவாக இருந்தால். இல்லை கழுத்தில் கட்டி ஏற்பட்டு வலி, இல்லை முழுங்கும்போது சிரமம், இல்லை குரல் மாற்றம் அதெல்லாம் வரலாம். ஸோ நிறையா விதத்தில் வந்து தைராய்டு வந்து லேடிஸ் பாதிக்கும். அதே மாதிரி சில சமயம் மாதவிடாய் வந்து ரொம்ப அதிகமாக போகலாம், இல்லை ரொம்ப கம்மியாக போகலாம். அந்த ஃப்ளோவும் வந்து பாதிக்கப்படலாம். ஓகே டாக்டர். இதுக்கு என்ன பெர்மனன்ட்டான கியூர் ஏதாவது இருக்கா, இல்லை என்ன மாதிரி? இப்போ சிம்பிளஸ்ட் சொல்யூஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. நிறையா கண்ட்ரீஸில் பண்ண மாதிரி ரொம்ப காமனான ஒரு காரணம் வந்து அயோடின் சத்து குறைவு சாதாரணமாக. இப்போ வந்து ஆட்டோ இம்யூன் தைராய்டு டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டம், நம்மளோட வந்து அந்த நோய்க்கொல்லி எதிர்ப்பு சக்தி வந்து சரியாக செயல்படாமல் ஒரு சேம் சைடு கோல் மாதிரி நம்ம உறுப்பையே திரும்ப அட்டாக் பண்ணுது. அதில் உற்பத்தி ஆகிற சில புரோட்டீன் வந்து நம்ம தைராய்டே அட்டாக் பண்ணும். அப்போ நம்ம தைராய்டு வந்து ஒரு கிராஜுவலாக கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக வந்து செயலிழந்து போகும். இது ஆட்டோ இம்யூன் தைராய்டு டிசீஸ்னு சொல்கிறது. இதுதான் இப்போ வந்து ரொம்ப பரவலாக காணப்படுற தைராய்டு ப்ராப்ளம். அயோடின் குறைவும் இருக்குது, ஆட்டோ இம்யூன் தைராய்டு டிசீஸும் இருக்குது. ஆட்டோ இம்யூன் தைராய்டு டிசீஸ் நம்ம 100% நிறுத்த முடியாது. அயோடின் குறைவு டெஃபினட்டாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அயோடைஸ்டு உப்பு டெய்லி அவங்க எடுத்துக்கிட்டாலே வந்து அது வந்து குறைச்சிடலாம். ஆட்டோ இம்யூன் தைராய்டு டிசீஸ் சொல்கிறது பாதி வந்து ஜெனட்டிக்கு. இப்போ ஃபேமிலியில் இருக்குது, மதருக்கு இருக்குன்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை வந்து நம்ம 100% தடுக்க முடியாது. பட் வந்து அது இருக்கும்போது சீக்கிரமாக இப்போ மதருக்கு இருக்குது, சிஸ்டர்ஸுக்கு இருக்குது, கசினுக்கு இருக்குன்னா இந்த மேரேஜ் ஆகிற ஏஜில் ஒரு தடவை தைராய்டு செக் பண்ணிவிட்டு நம்ம தைராய்டு லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நார்மலாக இருக்காங்க இப்போது அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தைராய்டு பண்ணால் கூட நம்ம ரொம்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து பிக்கப் பண்ணி ட்ரீட் பண்ணி சரி பண்ணிடலாம் அதை. ஓகே டாக்டர். இப்போ தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட் எந்த ஏஜில் பெண்களுக்கு குறிப்பாக ஆரம்பிக்க முடியும்? இப்போ தைராய்டு எப்போ குறைவாக இருக்கோ அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது தான். ஒரு ஏஜ் லிமிடேஷன் ஒன்றும் கிடையாது. நமக்கு எப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து தைராய்டு சம்மந்தப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கிறோமோ அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே. எந்த வயசு வேணால் ஆரம்பிக்கலாம். ஸோ பேசிக்கலி டயபெட்டிஸும் தைராய்டோட ரிலேட்டட் இல்லையா டாக்டர்? ஸோ ப்ரெக்னன்சி டைமில் இப்போ டயபெட்டிஸ் ஒரு பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க உங்களுக்கு? இப்போ கர்ப்ப காலத்தில் சுகர் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து இப்போ சாதாரணமாக டயபெட்டிஸ் சொல்கிறது வந்து ஒரு 200க்கு மேலே சுகர் போச்சுன்னா டயபெட்டிஸ் சொல்லுவோம். வெறும் வயத்தில் 126க்கு மேலே போனால் டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவோம். பட் கர்ப்பமாக இருக்கும்போது இந்த அளவுகள்லாம் குறைவாக எடுத்துப்போம். த்ரெஷ்ஹோல்டு அது வந்து டிஃபினிஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. ஒரு வெறும் வயத்தில் 95க்கு மேலே இருந்தாலே சுகர் இருக்குன்னு சொல்கிறது. சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு 120க்கு மேலே போனாலே வந்து சுகர் இருக்குன்னு எடுத்துக்கிறது. இது ஜிடிஎம் அப்படின்னு சொல்கிறது, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகே. இப்போ சுகர் வந்து கர்ப்பமான லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னா இந்த வளர்கிற சிசு ஃபீட்டஸ் வந்து பாதிக்கப்படும். மூளை வளர்ச்சி, அப்புறம் குடல், நிறையா உறுப்புகள் வந்து ஹார்ட்டு நிறைய பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அது முதல் தடவை ப்ரெக்னென்ட் தெரியும் போதே நம்ம வந்து சுகர் செக் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துக்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் சிதம்பரத்துலேருந்து கால் பண்ணுறேன். என் பேர் சிவகாம சுந்தரி மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரிங்க. உங்கள் சந்தேகத்தை கேளுங்கம்மா டாக்டர்கிட்ட. சரிங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 25 வருஷமா தைராய்டு இருக்கு சார். சரி. எல்ட்ராக்சின் ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி. இப்போ ஒரு 4 வருஷமா வந்து ரொம்ப அதில் வேரியேஷன் இருக்குங்க. அதாவது T3 T4 கரெக்டாக இருக்கு. TSH வந்து அது வழக்கமாக இருக்க வேண்டிய அளவை விட 100 அதிகமாக இருக்கு. 100 TSH 100 இருக்கா? ஆமாங்க. மாத்திரை எவ்வளோ பவர் போடுறீங்க? இந்த ஒரு மாத்திரைங்கிறது எவ்வளோ பவர் மாத்திரை? 100 பவரா? ஆமாங்க. அது தினமும் போடுறீங்களா இல்லை விட்டு விட்டு போடுறீங்களா? வாரத்துக்கு எத்தனை? தினமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
மாத்திரை போட்டு எத்தனை நேரம் கழிச்சு பால் காஃபி குடிப்பீங்க, சாப்பாடு சாப்பிடுவீங்க? 1 மணி நேரம் கழிச்சு தாங்க. நீங்கள் இப்போ அருகாமையில் இருக்கிற ஒரு ஃபிசிஷியனை நீங்கள் அணுகலாம், இல்லை ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஹார்மோன் சிறப்பு மருத்துவரை நீங்கள் இங்கே சென்னை வரும்போது பார்த்தாலும் உங்களுக்கு மருந்து வந்து ஜாஸ்தி கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போதைக்கு நீங்கள் 150 எடுத்துக்கோங்க. என்ன வெயிட் இருக்கீங்க? வெயிட் வந்து 66 இருக்கேன் சார். இப்போதைக்கு நீங்கள் 150 பண்ணிக்கோங்க. 1.5 மாத்திரை போடுங்க. போட்டுட்டு இந்த மாதமே நீங்கள் ஒரு ஹார்மோன் சிறப்பு மருத்துவரை அணுகுங்க. நீங்கள் கால் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் ஸ்ருதி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரிங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கள் மேடம். குட் மார்னிங் குட் மார்னிங். குட் மார்னிங். நாங்கள் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டோம், நானும் எங்கள் வீட்டுக்காரும். அதில் வந்து இந்த T3 உடைய வேல்யூ வந்து எனக்கு 0.93, T4 வந்து 6.77, TSH வந்து 3.710. இது நார்மல் தானாங்க டாக்டர்? இது நார்மல் தான். இது என்ன ஏஜ் மேடம் நீங்கள்? 30. இப்போ எதுவும் குழந்தைக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை ஆல்ரெடி எனக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க ஆல்ரெடி சிசேரியன். இது நார்மலாக இருக்குது. நீங்கள் எதுவும் மாத்திரை போட்டுக்கிறீங்களா? இல்லைங்க டாக்டர், இல்லை. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இப்போ 2வது பேபிக்கு வந்து மாத்திரை கொடுத்துருந்தாரு டாக்டரு, இந்த மாதிரி தைராய்டுக்கு குறைக்கிறதுக்காக. பட் என்னோட அந்த பாயிண்ட் லெவல் வந்து 2.7 என்னவோ இருந்துச்சு. அந்த மாத்திரை போகிறதுனால கம்மியாக இருந்துச்சு டெலிவரி டைமில். அதுக்கப்புறம் டெலிவரி முடிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க டேப்லெட்டு. இப்போ கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தைக்கும் சேர்த்து மதருக்கு கொடுப்போம். அதனால கொஞ்சம் லேசாக TSH கூடும்போதே கொடுக்கறது வழக்கம். இப்போ உங்களுக்கு இருக்கிற லெவல் நார்மலாக இருக்குது, தேவையில்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேடம் நான் ரேகா அரும்பாக்கத்துலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. எஸ் மேடம். டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ் ரேகா, சொல்லுங்கள். டாக்டர் எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. எனக்கு ஹைப்போதைராய்டு இருக்கு. TSH வந்து 9.76 இருக்கு. T4 வந்து 0.90 இருக்கு. பிரெக்னென்ட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சரியா ஆகல. லேட்டஸ்டா நேத்து கூட டெஸ்ட் பண்ணேன், அது கூட சரியா ஆகல. தைராய்டு வந்து கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க. இது என்ன டாக்டர், ஏதாவது சொல்யூஷன் இருக்குங்களா இதுக்கு? தைராய்டு மாத்திரை எடுத்துக்கிறீங்களா, இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்கணுமா? இல்ல, எடுத்துட்டு இப்ப 2 months கம்ப்ளீட் ஆயிருக்கு. எவ்வளோ பவர் எடுத்துக்கிறீங்க? 50 mg டாக்டர். இப்போ திரும்ப பார்த்தீங்களா TSH? இல்ல டாக்டர், லாஸ்ட் 2 months ஆகுது பார்த்து. அது பாருங்கள். அது 2.5 மேலே இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஓகே, நீங்கள் தைராய்டு லெவல் பார்த்துட்டு வந்து என்ன பார்க்கலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் தாராபுரத்துலேருந்து கேட்குறது. என் பேர் ரேவதிங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகேங்க. ஹலோ, சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் ரேவதி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சார், என்ன 2 மாசமா வந்து பீரியட் நல்லா ஆகல. டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். டாக்டர் வந்து இது வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தைராய்டாக இருந்தாலும் இருக்கும், அதனால இப்போ ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிளட் டெஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் நல்லா தான் கரெக்டாக டைம் ஆகிட்டே இருந்தேன். இப்போ வந்து இந்த 2 மாசம் இப்படி பண்றதுனால தைராய்டாக இருக்குமோ என்னமோன்னு உங்களை கேட்கலாம். தைராய்டு லெவல் பார்த்தீங்களா? ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கலங்க சார். இது வந்து இன்னும் அவங்க டாக்டர் கேட்டதுக்கு இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தைராய்டு டெஸ்ட்டு நீங்கள் இப்போவே பண்ணிக்கலாம், அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. டெஸ்ட்டு பார்த்துட்டு குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மாத்திரை எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பூங்குடி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் பூங்குடியம்மா, சொல்லுங்கள். சார், நான் வந்து 6 வருஷமா வந்து டேப்லெட் சாப்பிட்டுன்னு இருக்கேன் சார் தைராய்டு ப்ராப்ளம்னால. ஃபர்ஸ்ட் வந்து 25 mg எடுத்தாங்க, அப்புறம் 50 நாங்கள் இப்போ 100. ஏன் சார் அந்த மாதிரி அதிகரிக்குது? இப்போ வந்து நீங்கள் அதிகபட்ச டோஸ் தான் எடுத்துட்ருக்கீங்க. இது ஒவ்வொரு வருஷமும் லேசாக கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இனிமேல் கூடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதுதான் உங்களுக்கு அதிகபட்ச டோஸாக இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. தைராய்டு வேலை செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்திருக்கு. உங்களுக்கு முதல்ல 50 போதுமானதாக இருந்திருக்கு, இப்போ வந்து 100 தேவைப்படுது. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்க வேண்டியதான். கால் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிமா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? வீட்டு மிஸ்ஸஸ் அனிதாங்க. டாக்டர் 35. டாக்டர்கிட்ட பேசுங்க சார். கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். ஓகே மேடம். சொல்லுங்கள் சார், டாக்டர்கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சார் இப்போ வணக்கம் சார், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார்.
வணக்கம் சார். இப்போ நம்ம வீட்டில் மிஸ்ஸஸ்க்கு வந்து 35 ம் தைராய்டு செக்அப் பண்ணு சார். ம் அதில் வந்து TSH ஓட்டு 4.77 வருது சார். ம் ஃப்ரீ T3 வந்து 2.41, ஃப்ரீ T4 வந்து 0.85 இருக்கு. ம் அவங்க என்ன வெயிட் இருக்காங்க? வெயிட் வந்து சார் ஒரு 55 சார். அவங்க வந்து ஒரு 25 மைக்ரோகிராம் தைராய்டு மருந்து எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்ப தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? என் பேர் நான் வேலூர்மா. நான் அந்த கௌரி என் பேர். டாக்டர்கிட்ட உங்க டவுட் கேளுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா கௌரி. என் பேர் கௌரிமா. ம் சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா சொல்லுங்க. எனக்கு தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க டாக்டர். ம் மெட்ராஸ்ல தான் பண்ணாங்க. லென்ஸ் வரைக்கும் வளர்ந்துட்டு இருந்தது தைராய்டு. ம் லென்ஸ் வரைக்கும் தைராய்டு வளர்ந்துட்டு இருந்தது. ம் லென்ஸ் வரைக்கும் வளர்ந்துட்டு இருந்தது டாக்டர். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ 200 ml சாப்பிட்றேன் டாக்டர் மாத்திரை. ம் இது வந்து என்ன மாதிரி கட்டின்னு சொன்னாங்க? இது வந்து சாதாரண கட்டியா இல்லை கேன்சர் கட்டின்னு சொன்னாங்களா? கேன்சர் கட்டி இல்லைங்க டாக்டர். சாதாரண கட்டி தான். கேன்சர் கட்டி கேன்சர் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அதெல்லாம் இல்லைன்ட்டாங்க. இல்லைன்ட்டாங்க. அப்போலோல தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்க? நான் வெயிட் 80 கிலோ இருக்கேன். 80 கிலோ. இப்போ எதுவும் தைராய்டு டெஸ்ட் பண்ணீங்களா? பண்ணிட்டே இருக்கேன் டாக்டர். எவ்வளோ TSH எவ்வளோ இருக்கு? என்ன டாக்டர்? இந்த தைராய்டு லெவல் TSH அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது எவ்வளோ இருக்கு? அது தெரியுங்க டாக்டர். நான் அவ்வளோ படிக்காதவங்க நான். இல்லை ரத்தத்தில் பண்ணுற தைராய்டு டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இப்போ சமீபத்தில்? டாக்டர் ரத்தத்தில் பண்ணுறது தான் பண்ணியிருக்கேன். 200 ml கொடுத்துருக்காங்க. ஆமாம். எவ்வளோ இருந்ததுமா? அந்த லெவல் எவ்வளோ இருந்தது? TSH எவ்வளோ இருந்தது? 220 சொன்னாங்க. 220யா? ஆமாம். இப்போ திரும்ப பண்ணீங்களா மாத்திரை எடுத்தப்புறம்? மாத்திரை எடுத்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் பண்ண டாக்டர். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. ம் சொல்லுங்க. ஹலோ, 1.5 வருஷம் ஆகுது டாக்டர். சரி. நான் வேலூர்லேருந்து அப்போலோ போக முடியலன்னு சொல்லிட்டு இங்கே தான். இல்லை உங்களுக்கு என்ன சந்தேகம்? வலி இருக்குது, காது வலி இருக்குது காலையில எழுந்த உடனே. காதுல வலி இருக்கா? சரி, அப்புறம்? சரி, காது கிட்ட வலி வருது. நல்லா தெளிவா கேக்குதா இல்ல மந்தமா இருக்க மாதிரி இருக்கா? ஒரு டைம்ல மயக்க மாதிரி. தொண்டை வலி இருக்கா? தொண்டை வலி இருக்கு டாக்டர். காதுல ஒயின்னு சவுண்ட் வருதா தானாவே? ஒயின் சவுண்ட்னா அந்த சவுண்ட் வரவே நின்னு போயிடுதா? தொண்டையில வலி இருக்கா? தொண்டையில வலி இருக்கு. இது உங்களுக்கு தைராய்டு சம்பந்தமா இப்போ எதுவும் ப்ராப்ளம் அந்த மாதிரி தெரியல. இது வந்து காது மூக்கு தொண்டை நிபுணரை நீங்கள் அணுகலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணிவிட்டு பபுள் கம் எதுவும் மென்னா கூட உங்களுக்கு அந்த தொண்டையிலேருந்து ஒரு டியூப் போகுது, அதில் எதுவும் அடைப்பு இருந்தால் அது நீங்கிடும். அது கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. ஸோ டாக்டர், இப்போ பெண்களுக்கு பொதுவாக தைராய்டு வந்து பிரச்சனை இந்த ப்ரெக்னென்சி டைமில் வரும்போது அவங்க என்னென்ன மாதிரி டயட் சார்ட்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ நார்மலாக இருக்குது, ஒருத்தருக்கு வந்து தைராய்டு லெவல் நார்மலாக இருக்குதுன்னா அவங்க வந்து எதுவும் ஒதுக்க வேண்டியதில்லை. தைராய்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர் அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் முக்கியமான விஷயம் எது சாப்பிட்றோங்கிறதோட எத்தனை நேரம் கழித்து சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். தைராய்டு மாத்திரை போடும்போது ஒரு 3/4 மணி நேரம் தண்ணீர் மட்டும் குடிச்சிக்கலாம். பிவரேஜஸ் என்ன எடுத்தாலும் ஒரு இளநீராக இருக்கட்டும், இல்லை காஃபியாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், ஒரு 3/4 மணி நேரம் தள்ளி எடுக்கணும். சாப்பாடு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு தள்ளி எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த நம்ம சாப்பிட்ட தைராய்டு உடம்புல சேரும், அசிமுலேட் ஆகும். இல்லைன்னா அது வந்து வெளியேறிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் அதில் பெரிய தடைன்னு ஒன்றும் கிடையாது. ரொம்ப அதிகமாக முட்டைக்கோசும் காலிஃப்ளவர் சாப்பிட்றவங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் பெண்களுக்கு ஏதாவது இப்போ ஸ்பெஷலாக மார்னிங் இதை எடுத்துக்கணும், மத்தியானம் இதை எடுத்துக்கணும், நைட் இதை எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்வீங்க? தைராய்டு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது மாதிரி ஸ்பெஷலாக ஒன்றும் டயட் அடாப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சத்துள்ள பேலன்ஸ்டான, அதாவது சதவீதமாக எடுத்துக்கிட்டாலே போதும், பேலன்ஸ் ஃபுட் எடுத்தாலே போதும்.
தைராய்டுக்காகன்னு எதுவும் ஒதுக்க வேண்டியதில்லை. இந்த கேப் விட்டு சாப்பிட்ணும். ப்ரெக்னன்சி இருக்கவங்க நிறைய மருந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கால்சியம் எடுப்பாங்க, இல்லை ஒரு அயன் மாத்திரை எடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை வாமிட்டிங் குறைக்கிறதுக்கு மாத்திரை எடுக்க வாய்ப்பு இருக்குது. முதல் 12 வாரத்தில் கொஞ்சம் வாமிட்டிங் கூட இருக்கலாம். அதில் வந்து நம்ம சாப்பிட்ட மருந்து கூட வெளியில் வந்துடலாம். அப்போ வந்து கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கணும். தைராய்டு மருந்து நம்ம நைட்டில் கூட போடலாம், இல்லை விடிகாலில் லேசாக தூக்கம் கலையும் போதே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் கழித்து மற்ற மாத்திரை எடுத்துக்கலாம். அப்போ அது மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே டாக்டர், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சங்கீதா பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்கம்மா. சார், நான் இப்போ 5 months கன்சீவா இருக்கேன். 3rd month பிளட் டெஸ்ட் நார்மலா எடுக்கும்போது அப்ப எனக்கு வந்து தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப வந்து T4 உடைய அளவு வந்து 0.97, TSH ஓட அளவு வந்து 13.36 சொன்னாங்க சார். அடுத்தது 4th month எடுக்கும்போது T4 ஓட அளவு 16.29, TSH அளவு வந்து 0.05 சொன்னாங்க சார். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு வந்து டோஸ் வந்து 75 டோஸ் எடுக்க சொன்னாங்க டேப்லெட். நெக்ஸ்ட் மந்த் எடுக்கும்போது கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்டே டு ஃப்ரைடேக்கு வந்து 75ம், சாட்டர்டே சண்டே வந்து 50 டோஸும் எடுக்க சொன்னாங்க சார். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ கன்சீவா இருக்கிறதுனால எனக்கு இது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இது சரியாயிடுமா, இல்லை நான் லைஃப் லாங் இந்த டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருக்குமா சார்? உங்களுக்கு இந்த டிஎஸ்ஹெச் அளவு 15-16 இருக்கு. ஆமாங்க சார். இது குழந்தை பிறந்தப்புறமும் பெர்சிஸ்டாக தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லைஃப் லாங் ஒரு லேசான அளவு எடுத்துக்கிறாப்புல தான் இருக்கும். பூரா நிறுத்துறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தெரியுது. ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம். விஸ்வநாதன் என் ஹஸ்பண்ட். ஒரு நிமிஷம் இருக்கும். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். என் பேர் விஸ்வநாதன். எனக்கு 62 years old. நான் லாஸ்ட் ஒரு 8 years நான் வந்து தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ லாஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த T3 வந்து 2.57 இருக்கு, T4 வந்து 0.740 இருக்கு. இது வந்து இந்த TSH வந்து 0.110 இருக்கு. ஆனா எனக்கு உடம்பு வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிட்டே போகுது, மெலிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. T4 7.4 இல்ல 0.74? T4 0.74. சரி, என்ன வெயிட் இருக்கீங்க? எனக்கு 62. தலையில எதுவும் அடிபட்டதா? எதுவுமே அடிபடல, எதுவும் ஆக்சிடென்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆனா நான் வந்து அந்த எலக்ட்ராக்சின் தான் வந்து 100 mg எடுத்துட்டு இருக்கேன் நான். ஆனா உடம்பு வந்து எனக்கு அப்படியே மெலிஞ்சிக்கினே இருக்கு. யார் பார்த்தாலும் என்ன உடம்பு டவுன் ஆகுதுன்னு கேக்குறாங்க. தைராய்டு மாத்திரை போட்டு எத்தனை நேரம் கழிச்சு சாப்பிடுவீங்க சாப்பாடு? சாப்பாடு வந்து லேட் தான் ஆகும். நான் காலைல யூஸ்வலா ஒரு 4:30, 5 போட்டுருவேன். நான் போட்டுட்டு எனக்கு 7 o'clock இல்லை 8 o'clock போல தான் நான் ஏதாவது டிஃபன் சாப்பிடுறதுனா சாப்பிடுவேன். ஒரு நாள் கூட விடாமல் சாப்பிடுவீங்களா மாத்திரை? ரெகுலராக சாப்பிட்டு. உங்களுக்கு இந்த தைராய்டு கிளாண்டில் ப்ராப்ளம் இல்லாமல் பிட்யூட்டரின்னு இருக்குது தலையில் நெத்தி போட்டு பின்னாடி, அங்கேருந்து தான் அந்த டிஎஸ்ஹெச் ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சென்ட்ரல் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் நேராக டாக்டர் பார்க்கும்போது, ஒரு ஹார்மோன் சிறப்பு மருத்துவர் அணுகி நேராக பார்க்கும்போது அதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம், இல்லை ரூல் அவுட் பண்ணலாம். நீங்கள் அருகாமையில் இருக்கிற ஹார்மோன் சிறப்பு மருத்துவரை பாருங்கள், போய் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பாருங்கள். ஓகே டாக்டர், அடுத்ததான் வந்து பெண்களுக்கு வந்து தைராய்டு சம்பந்தமாக பிரச்சனை இருக்கும்போது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் இல்லையா? அதை பற்றி ஒரு சின்ன பிரேக் அப்புறமா பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ பெண்களுக்கு வந்து தைராய்டு இருந்ததுன்னா வேற என்னென்ன ஹார்மோனல் இஷ்யூஸ்லாம் வரும் டாக்டர்? பிசிஓடி அந்த மாதிரி கேட்குறேன். இப்போ பெண்களுக்கு கர்ப்பமாக இருந்தாலும் கர்ப்பத்துக்கு முன்னாடியும் கூட தைராய்டுங்கிறது உடம்பு பூரா எல்லா உறுப்பையும் பரவலாக பாதிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அதோட ஃபங்க்ஷன், அதோட வேலை என்னன்னு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கார் இருக்குது, அதில் ஒரு இன்ஜின் இருக்குது.
பட் ஆக்சிலரேட்டர் நம்ம அழுத்தும் போது தான் வேகமாக ஓடுது. இன்ஜின்லேருந்து பவர் வந்தால் கூட அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கார் ஓடணும்னு நிர்ணயிக்கிறது வந்து ஆக்சிலரேட்டர். இந்த ஆக்சிலரேட்டர் காலில் பெடல் அழுத்துவோம் இல்லையா, அது மாதிரி தைராய்டு ஹார்மோனோட வேலையும் வந்து செல்கள்லாம் வந்து எவ்வளோ வேகமாக செயல்படணுன்ட்டு நிர்ணயிக்கிற ஹார்மோன் வந்து தைராய்டு ஹார்மோன். ஓகே. அது குறைவாக சுரக்கும் போது ஒரு மந்த நிலை, ஒரு ஸ்லோ டவுன் ஏற்படும் எல்லா உறுப்புகள்லையும். நம்ம திங்கிங்லேருந்து ஆரம்பித்து லிவர், கிட்னி, ஹார்ட் எல்லாமே வந்து ஸ்லோ டவுன் ஆகும். தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக செயல்படும், ஃபாஸ்ட்டாக செயல்படும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு கார்லேயோ ஒரு வண்டியிலையோ வந்து அக்சலரேட்டர் எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி சிமிலர் அது. ஓகே. இப்போ ஒரு இளம்பெண்களுக்கு இது மாதிரி வரும்போது என்ன பாதிப்பு வரலாம் அப்படின்னா, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பிசிஓடி, இந்த பிசிஓஎஸ்க்கு நிறைய காரணம் இருக்குது. பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது நிறைய காரணம் இருக்குது. தைராய்டு மாறுதலும் வந்து ஒரு காரணம். தைராய்டு குறைவாக இருந்தாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ அதனாலையும் வந்து மாறுதல் ஏற்படும். பீரியட் வந்து தள்ளி போகும், இல்லை அடிக்கடி வரும், 20 நாளைக்கு ஒரு தடவை வரும். இல்லை வரும்போது நார்மலாக வந்தால் கூட ஃப்ளோ வந்து ஒரு நாளைக்கு தான் இருக்கும், இல்லாட்டி ஒரு 5 days 7 days ஜாஸ்தியாக இருக்கும். இது மாதிரி மாறுதல் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் லேசாக வெயிட் போடுற தன்மை வரலாம். இப்போ ஒரு 150 கிலோ 140 கிலோ இருக்கிறலாம் வந்து தைராய்டுனால இல்லை, அதுக்கு வந்து காரணம் வேறு. லேசாக வெயிட் போடலாம். தைராய்டு இருக்கிறனால ஒரு மந்த நிலை இருக்கிறனால எழுந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, உட்காந்துட்டு சாப்பிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஜென்ரலாக பாடி வந்து இந்த மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகிறதுனால கொஞ்சம் லேசாக வெயிட் போடும். அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து இப்போ வந்து புதுசாக என்ன தெரிய வருது அப்படின்னா, அக்ராஸ் ஆல் ஏஜஸ், எஸ்பெஷலி வந்து யங் ஏஜில் வெரி ஓல்ட் ஏஜில் மனநிலை, மன அழுத்தம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிப்ரெஷன், தைராய்டு குறைவாக இருக்குன்னா அதனால் வந்து டிப்ரெஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இப்போ புதுசாக தெரிய வருது, நிறைய ஸ்டடீஸில் தெரிய வருது. நாலாவது விஷயம் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ஏறி போகும். அது எங்கேஜில் வந்தால் இன்னும் ஆபத்து. ஏன்னா வந்து அவங்க ஒரு 30 வயசில் தைராய்டு வந்து கவனிக்காமல் விட்டாங்கன்னா கொலஸ்ட்ரால் ஏறி போச்சுன்னா ஒரு 60 வயசில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இன்னொரு ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளமோ சீக்கிரமே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் டிஸ்லிபிடீமியா அப்படின்னு சொல்கிறது ரத்தத்தில் கொழுப்பு சத்து ஏறுறது. இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. பீரியட் தள்ளி போகலாம், கர்ப்பம் தரிக்கிறது கஷ்டமாகலாம், வெயிட் போடலாம், அப்புறம் இது மாதிரி கொலஸ்ட்ரால் ஏறி போகலாம், மனநிலையில் மாற்றம், மன அழுத்தம் ஏற்படலாம். ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள். காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம், சார் கிட்ட பேசலாமா? உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் பாண்டிச்சேரியில இருந்து பேசுகிறோம். என் பேர் கலைவாணி. எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கு சரியாக சொல்ல முடியாது, நான் பேசுகிறேன். டாக்டர் சொல்லுங்கள் மேடம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அம்மாவுக்கு தைராய்டு பிரச்சனை ஒரு 3 வருஷமா இருக்கு. அவங்க வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும்னு சொல்லி. இப்ப கொஞ்ச நாளா திடீர்னு ரொம்ப பசிக்குது, ஒரு மாதிரி படபடப்பு வருது, என்ன பண்றதுன்னே, அந்த நேரம் அழகும் போல இருக்கு, எப்படியோ பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் எதனா சாப்பிடணும் போல இருக்கு அந்த நேரத்துல, இல்லைன்னா என்ன பண்றதுனே சொல்ல தெரியல அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வெயிட் வந்து 80 கிலோஸ் இருக்காங்க. இப்போ இந்த மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சு வெயிட் இறங்கி இருக்கா இல்லை ஏறி இருக்கா? மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து வெயிட் அதுக்கப்புறம் ஜாஸ்தி தான் இருக்க மாதிரி இருக்கு, குறையெல்லாம் இல்லை. மாத்திரை போட்டா கொஞ்ச நாளைக்கு நல்லா நார்மலாவே இருந்தாங்க, எந்த இதுவும் இல்லாம. இப்போ திருப்பியும் அது மாதிரி ஒரு மாதிரி படபடப்பு வருது, வேலை செய்ய முடியல, டென்ஷன் ஆகுது, பசிக்குது அப்படி சொல்றாங்க. சுகர் எதுவும் உண்டா உங்களுக்கு? சுகர்லாம் இல்லை, சுகர் பிபி எதுவும் இல்லை சார். இது தைராய்டு ஹார்மோன் அவங்க ஒருவேளை அளவுக்கு அதிகமாக எடுத்திருக்க வாய்ப்பு உண்டு. இந்த தைராய்டு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அதை பற்றி ஃபர்தராக பேசலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? எலின் ராணி மேம், மதுரையில இருந்து கால் பண்றோம். டாக்டர் உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஓகே. ஹலோ. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். சார், எனக்கு டிஎஸ்எச் வந்து ரொம்ப 0.001 லெஸ் தான் இருக்கு சார். வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, குறையவே இல்லை. இந்த அளவுக்கு கம்மியானது கிடையாது டிஎஸ்எச். T4 எவ்வளோ இருக்கு? அதான் நார்மல் ரேஞ்சில் தான் சார் இருக்கு. டிஎஸ்எச் மட்டும்தான் லெஸ் தேன் 0.001 வந்துருக்கு சார். படபடப்பு இருக்கா? கை கால் உதறல் இருக்கா? அதெல்லாம் இல்லை சார். 75 mg எடுத்துக்கோ சொன்னாங்க சார். அதனால நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்க? 78 இருக்கு சார். இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சார் வெயிட் மட்டும். எவ்வளோ பவர் எடுத்துக்கிறீங்க? 75 mg. 75 mg. இந்த இதுக்கு 0.1 வந்த பிறகு தான் சார் 75, இல்லாட்டி 100 mg தான் சார் எடுத்துட்டு இருப்போம். இன்னும் கூட குறைச்சிக்கலாம், 50 எடுத்தால் கூட போதும்னு தோணுது. இந்த ஒரு 2 மாதம் 50 எடுங்க, ஒரு 2 மாதம் கழிச்சு பிளட் லெவல் பண்ணிட்டு சொல்லுங்க. 2011 ஒரு ஸ்டீராய்டு எடுத்தேன் சார், உடம்பு சரியில்லாம. அதனால கூட வெயிட் ஏறுமா சார்? இல்லை இப்போ எடுத்துக்கிறீங்களா? இப்போ எடுக்கல சார், 2011. அதுக்கப்புறம் தான் சார் வெயிட் ரொம்ப ஏறினது. ஸ்டீராய்டு மாத்திரை எடுக்கும்போது வெயிட் ஏற வாய்ப்பு இருக்குது. விட்டு இப்போ 4 வருஷம் ஆனதுனால அதோட பாதிப்பு இப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. தைராய்டு மருந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது உடம்புல அந்த மெட்டபாலிசம் ஜாஸ்தியாகும், பசி ஜாஸ்தி எடுக்கும்,
நீங்கள் பசி ஜாஸ்தி எடுக்கும்போது கறிகாய் கூட்டு கீரையெல்லாம் கம்மியாக சாப்பிட்டு வெறும் அரிசி பண்டமாக நிறைய சாப்பிட்டீங்கன்னா வெயிட் போடும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க கால் பண்ணுங்க? ஹலோ, நான் சுமதி கிண்டில இருந்து பேசுறேன். டாக்டர்ட்ட பேசுங்க. ஆக்சுவலா எனக்கு 8 இயர்ஸ், இப்போ வந்து 53 இயர்ஸ் ஆகுது. 8 இயர்ஸா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து டிஎஸ்ஹெச் வந்து 16 வரைக்கும் இருந்தது. ஸோ தைராய்டு நம்ம வந்து 137 mg வரைக்கும் நான் கண்டினியூஸா எடுத்துட்டு இருந்தேன். நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு 1 month நிறுத்தினதுக்கு அப்புறம் திரும்ப டிஎஸ்ஹெச் 16 ஆயிடுச்சு. திரும்ப தைராய்டு டேப்லெட் அதே 125 mg கண்டினியூஸா எடுத்துட்டு இருந்தேன். இப்ப லாஸ்ட் 3 months என்னன்னாக்கா திடீர்னு டிஎஸ்ஹெச் வந்து 0.01 ஆயிடுச்சு, T3 வந்து 31 ஆயிடுச்சு. இப்ப அதனால டாக்டர் என்ன சொல்றாரு, எல்லா டேப்லெட்டையும் ஸ்டாப் பண்ணிடுங்க. முதல்ல ஹைப்போ தைராய்டா இருந்தது, இப்ப ஹைப்பர் தைராய்டா இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப எனக்கு வந்து டிஎஸ்ஹெச் வந்து 0.01 தான் இருக்கு இப்ப அட் பிரசன்ட். உங்களுக்கு மட்டும் ஆனா தைராய்டு ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக கிடச்சிட்டு இருக்கு. உங்கள் பாடி ஸ்டேட்டஸுக்கு 75 மைக்ரோகிராம் போதுமானதாக இருக்கும் போல் தெரியுது. நீங்கள் 125 நிறுத்திட்டு 75 ஒரு 2 மாதம் போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு தைராய்டு லெவல் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் சரண்யா அரக்கோணத்துலேருந்து கால் பண்ணுறோம் மேம். டாக்டர்கிட்ட உங்கள் டவுட் கேளுங்கம்மா. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்போ அம்மாவுக்கு வந்து தைராய்டு இருந்திருக்கு. 22 இயர்ஸ்க்கு முன்னாடி 1993ல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சார். இப்போ ஹலோ சொல்லுங்க மேடம். இப்போ வந்து டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் உடம்பு வந்து மெலிஞ்சிட்டே போகுது. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல T3 லெவல் வந்து 2.91 இருக்குங்க சார். T4 1.23 இருக்கு. TSH லெவல் வந்து 26.05 இருக்குங்க சார். 26 பாயிண்ட் மேல இருக்கு. மாத்திரை எவ்வளவு பவர் எடுக்கறாங்க சார்? மாத்திரை எவ்வளவு பவர் எடுக்கறாங்க? அதாவது ஆஃப் டேப்லெட் சார். 100 mg வந்து எல்ட்ராக்சின் 100 mg வந்து ஆஃப் டேப்லெட் போடுறாங்க. ஆஃப் எடுத்துக்கறாங்க. தினமும் போடுறாங்களா விட்டு விட்டு போடுறாங்களா? டெய்லி காலையில போடுறாங்க சார், மார்னிங். அது 100 பண்ணிக்க சொல்லுங்க. 100 பவர் எடுக்கட்டும். ஒரு 2 மாசம் கழிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லட்டும். இந்த வெயிட் குறையறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம். ஒருவேளை ஒரு மன அழுத்தம், சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லை பசியில் சரியாக சாப்பிடல, இல்லை கூட வந்து ஒரு சுகர் ஏதாவது இருக்கலாம். நீங்கள் அதனால் சர்க்கரை அளவும் பார்த்துக்கோங்க. ஒரு 2 மாதம் கழித்து 100 பவர் போட்டுட்டு ஒரு 2 months கழிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என் பேர் தங்கராசு, தொட்டியத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் தங்கராஜ் சார், சொல்லுங்கள் சார். இப்போ என்னோட சிஸ்டர் வந்து சார் டிஎஸ்ஹெச் லெவல் வந்து 6.73 அந்த லெவலில் இருக்குது சார். இந்த 5ஆவது மாதம் செக் பண்ணோம் சார். அதில் வந்து சார் இப்போ தொண்டை வந்து இரிட்டேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் வெயிட் போடுது சார். திரும்ப தைராய்டு லெவல் பார்த்தீங்களா மாத்திரை போட்டுட்டு? இல்லை, மாத்திரை லெவல் டேப்லெட் எடுக்கல. 6.73 மினிமம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இப்போ அவங்க வந்து 25 பவர் மாத்திரை ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஓகே சார். இந்த தொண்டை கரகரப்பு வந்து ஒரு கோல்டு, சமீபத்தில் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தொண்டையில் ஏற்பட்டாலும் வரலாம். ஆமாம் சார். தைராய்டு கட்டி ஒரு வீக்கம் இருந்தாலும் தொண்டையில் அது மாதிரி கரகரப்பு இரிட்டேஷன் இருக்கலாம். இப்போ ஒரு 25 பவர் தைராய்டு மெடிசன் போட்டுட்டு ஒரு 2 months கழிச்சு சொல்லுங்கள். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மேம்? பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன் மேடம், சத்யா. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வயசு 43 சார். சொல்லுங்க மேடம். 43 வயசு ஆகுதுங்க சார். தைராய்டு 14 வருஷமா இருக்குங்க சார். 100 பவர் மாத்திரை போட்டு இருந்தேன் சார். அப்ப வந்து 0 849 இருந்தது சார். இப்ப குறைஞ்சிருக்குங்க சார். 153 இருக்குங்க சார். 0 153 இருக்குங்க சார். கொஞ்சம் மாத்திரை பவர் குறைச்சிக்கோங்க. ஒரு 5 நாளைக்கு 100 போட்டுக்கோங்க. சனி ஞாயிறு அதே பாதி பாதியாக உடச்சி போட்டுக்கோங்க. ஓகே டாக்டர். 5 நாளைக்கு 100ம் சனி ஞாயிறு 50-50ஆகவும் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வாரமும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேம் என் பேர் வந்து உமா. நான் வந்து சார் டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ, நான் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு சார். இன்னும் குழந்தை இல்லை.
எனக்கு வந்து நீர் கட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. சரி ஸ்கேன் பண்ணி எடுத்ததுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசா இல்ல, கரு தரிக்கிறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இன்னும் வந்து குழந்தை வந்து உருவாங்க சார். அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளத்தினால தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அதை தவிரவும் வந்து குழந்தை உண்டாகாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் நேரடியாக ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டு, ஒரு மகப்பேறு மருத்துவர் நேராக அணுகி செக்அப் பண்ணிக்க வேண்டியிருக்கோம். அருகாமையில் யார் இருக்காங்களோ நீங்கள் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பாருங்கள். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, என் பேர் ஜெயா. எங்கேருந்து கால் பண்ணுறேன்? போரூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து 57 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு டாக்டர் நான் 73 kgs இருக்கேன். தைராய்டு வந்து T3 2.39, T4 0.47, TSH 11.32 இருக்கு. எனக்கு 6 months தான் தெரியும் தைராய்டு இருக்குன்னு. தைராக்சன் 25 mg எடுத்துட்டு இருக்கேன். இது அப்படியே கண்டினியூ பண்ணணுமா சார், இல்ல எதாவது ஸ்டாப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இப்போ TSH 11 வந்து தைராய்டு மருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியா இல்லை அப்புறமாவா? முன்னாடி சார். இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும் உங்களுக்கு. மொத்தமாக 50 பவர் எடுத்துக்கோங்க. இப்போ தைராய்டு உடனே நிறுத்துகிற வாய்ப்பு கம்மி. 50 பவர் தைராய்டு போட்டுக்கோங்க, இல்லை 25 2 போட்டுக்கோங்க. ஒரு 2 மாதம் கழித்து பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. பண்ணிட்டேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கப்பா. ஹலோ. சொல்லுங்கம்மா. சார் என் பேர் இளமதி சார். 2004 எனக்கு தைராய்டு இருக்குங்க சார். அது வந்து T3 வந்து 1.7 சார். T4 வந்து 9.10 சார். TSH வந்து 10.50 இருக்குங்க சார். தைராய்டு 11 வருஷமா இருக்குங்க சார். டேப்லெட் சாப்பிட்டே தான் இருக்கு. வெயிட் கூடினே இருக்குங்க சார். அதுக்கு சொல்லுங்க சார். இப்போ வெயிட்டு கூடுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. தைராய்டு மட்டும்தான் சொல்ல முடியாது. நீங்கள் எடுக்கிற தைராய்டு டோஸு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறாப்புல தெரியுது. ஒரு 50 பவர் அதில் கூட்டிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி 50 பவர் எடுத்துக்கிறீங்கன்னா 100 போட்டுக்கணும். 100 எடுக்கிறீங்கன்னா 150 போட்டுக்கோங்க. டெய்லி வாக்கிங்லாம் போகிறீங்களா? யோகா செய்யணும் சார். நான் யோகா பண்ணுறதுனால ஃபிட்னஸ் இருக்கும், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். வெயிட் வந்து இறங்குறது வந்து நம்ம ஒரு வாக்கிங் போகிற மாதிரி, ஒரு ஜாகிங் போகிற மாதிரி யோகாவில் குறைக்க முடியாது. யோகா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நீங்கள் பண்ணலாம். வெயிட்டை குறையிறதுக்கு நீங்கள் வாக்கிங் ஒரு 45 மினிட்ஸ் போகணும். தினமும் நைட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க சாப்பாடு? 7:30 8 சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவீங்க? சப்பாத்தி மட்டும் 2 இல்லாட்டி 3 சார். டெய்லி எதுவும் ஜூஸ் எதுவும் குடிப்பீங்களா? இல்லை சார், எதுவும் சாப்பிட மாட்டேன். ஏதோ சர்க்கரை பண்டம் திதிப்பா எதுவும் டெய்லி சாப்பிடுவீங்களா? இல்லை சார், அதெல்லாம் சமோசா, பக்கோடா, பஜ்ஜி, பஃப், ஆயில் ஐட்டமே எதுவும் சாப்பிடுங்க சார். உங்கள் சாப்பாடு பழக்கம் வந்து அவ்வளோ ஓரளவு நல்லா தான் இருக்குது. எக்ஸசைஸ் இல்லாத மாதிரி தெரியுது. டெய்லி வந்து நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நடைப்பயிற்சி இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் நடைப்பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இன்னொரு வேளை யோகா பண்ணிக்கோங்க. யோகா தொடரலாம். அது வந்து ரிலாக்ஸேஷனுக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு, ஃபிட்னஸ்க்கு வச்சுக்கோங்க. வெயிட் இறங்குறதுக்கு வாக்கிங் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் போங்க. ஓகே டாக்டர். இப்போ பெண்களுக்கு பொதுவாக தைராய்டு இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி டெஸ்ட்லாம் செஞ்சு கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? அதை இப்போ பெண்களுக்கு வந்து தைராய்டு இருக்குன்னு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா T4 TSH அப்படின்னு 2 டெஸ்ட் இருக்குது. இந்த TSH பண்ணினாலே நமக்கு வந்து தைராய்டு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதில் ஓகே, சப்போஸ் அது வந்து அதில் ஒரு மாறுபாடு இருக்குது, கூட இருக்குது, குறைச்சிருக்கு அப்படின்னா தைராய்டு ஆன்டிபாடி அப்படின்னு சொல்கிறது. அது எந்த காரணத்தினால இப்போ லேடிஸ்க்கு வந்து தைராய்டு வந்திருக்கு, காரணம் கண்டுபிடிக்கிறதுக்காக காரணம். அப்புறம் வந்து அந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்தது வந்து டெம்பரரியாக தற்காலிகமாக இருக்கக்கூடியதா இல்லை தொடர்ச்சியாக இருக்குமா, பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அது வந்து உதவும். அது கட்டி தென்படுது, இல்லை முழுங்கும் போது ஏதோ ஒரு கனத்து இருக்க மாதிரி இருக்குது, ஒரு ஹெவி ஃபீலிங் இருக்குது, முழுங்க கஷ்டமாக இருக்குது, இல்லை குரல் மாறுதல் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஒரு அல்ட்ராசவுண்டு, இப்போ வயத்தில் எப்படி ஸ்கேன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கழுத்தில் ஸ்கேன் பண்ணி தைராய்டில் கட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறது தேவைப்படலாம். அல்ட்ராசவுண்டு எல்லாருக்கும் தேவையில்லை. ஒரு கட்டி இருக்குது இல்லை ஏதோ ஒரு வீங்கி இருக்குது அப்படின்னு இருந்தால் பண்ணால் போதும். மற்றவங்களுக்கு ஒரு ரத்த டெஸ்ட் பண்ணால் போதும். ஓகே டாக்டர். இப்போ பெண்களுக்கு வர தைராய்டும் ஆண்களுக்கு வர தைராய்டும் ஏதாவது வேரியேஷன் இருக்கா, இல்லை என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஏதாவது டிஃபர் ஆகுமா? எப்படி? தைராய்டு ப்ராப்ளம் உலகம் முழுக்க பார்த்தா பெண்களுக்கு தான் அதிகமாக வருது. கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு ஜாஸ்தி வரும் லேடிஸ்க்கு தான். லேடிஸ்க்கு எந்த வயசுலையும் வரலாம். ஒரு 12 வயசு 13 வயசுலேருந்து ஆரம்பிச்சு, இல்லை பிறந்த குழந்தை கூட இருக்கலாம். ஸ்கூல் போகிற பசங்கள்லேருந்து ஆரம்பித்து ஒரு 50 60 70 வயசு வரைக்கும் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்றாப்புல விளைவுகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைக்கு வந்ததுன்னா வளர்ச்சி தடைப்படும். 10 வயசில் ஒருத்தருக்கு தைராய்டு ஆரம்பிச்சதுன்னா இந்த 10லேருந்து 16 வயசு தான் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிற பருவம். ஓகே. கொஞ்சம் இப்போ ஸ்கூல் பசங்களோட கண்டுபிடிக்காம இருந்துட்டாங்க தைராய்டு இருந்துன்னா ஹைட்டு வளர்ச்சி குறைஞ்சிரும், குள்ளமாகவே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் படிப்பில் வந்து பாதிப்பு ஏற்படலாம். பீரியட் வந்து ஒரு 12-13 வயசுக்கு வரணும்னு எதிர்பார்த்தோன்னா அது ஒரு வேளை தள்ளி போய் 16 வயசுக்கு வரலாம். இதெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற வயசில் வர பாதிப்பு. இதே வந்து ஒரு 20 வயசில் 30 வயசில் வருது அப்படின்னா இந்த மேரேஜ் குழந்தை பிறப்பு சம்மந்தமாக நிறைய பாதிப்பு வரும். பீரியட் தள்ளி தள்ளி போகும், வெயிட் போடும். இந்த PCOSன்னு சொல்கிறதும் அதனால் ஏற்படலாம். அப்புறம் கல்யாணமான அப்புறமும் வந்து குழந்தையின்மை அது வந்து தள்ளி போகிறது இருக்கும். இல்லை குழந்தை உண்டாகி ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்லேயே திரும்ப ரிகரண்ட் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை அந்த கலையிறது அது வந்து ஏற்படலாம். இது மாதிரி நிறைய பாதிப்பு இருக்குது. இப்போ குழந்தை உண்டாயிடுச்சு, இப்போ ப்ரெக்னன்சியும் கண்டினியூ ஆகுது, பட் அப்போவும் நம்ம தைராய்டு கண்டுபிடிக்கல அப்படின்னா குழந்தையோட பிரெயின் ஃபார்மேஷன் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம், மூளை வளர்ச்சி பாதிப்பு ஏற்படலாம். குழந்தை பிறந்து பின்னாடி வளரும்போது அதுக்கு வந்து அந்த ஒரு ஃபுல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஒரு மூளை வளர்ச்சி கொஞ்சம் லேசாக பாதிப்பு இருக்கலாம். அதனால் தைராய்டு வந்து இந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப அவசியம். இதே வந்து ஒரு 40-50 வயசில் வருது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து வெயிட் போடுறது ஜாஸ்தியாக இருக்கும், கொழுப்பு வந்து உடம்புல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நிறையா காரணத்தினால ஹார்ட் அட்டாக்கு நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வயசான கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் எல்டர்லி ஏஜில். ஸோ ஒவ்வொரு ஏஜ்லேயும் வந்து அதோட பாதிப்பு வந்து அந்த ஏஜுக்கு ஏற்றாப்புல டிஃபர் ஆகும். ஸோ பிறக்கிறதுலேருந்து சாவர வரைக்கும் தைராய்டு வந்து ப்ராப்ளம் வரலாம். ஓகே. ஸோ கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், பெர்மனன்ட் க்யூர்னு ஒன்றும் கிடையாதா டாக்டர்? இதுக்கு இப்போதைக்கு பெர்மனன்ட் க்யூர்னு இல்லை. பட் நம்ம டெய்லி தெம்பாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா டெய்லி சாப்பாடு எடுத்துக்கிறோம். அது மாதிரி தைராய்டு லெவல் வந்து ரத்தத்தில் வந்து ஒரு சீராக இருக்கணும் அப்படின்னா டெய்லி மாத்திரை போட்டுக்கணும். அட் ப்ரெசன்ட் லெவல் ஆஃப் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் இப்போ இருக்கிற ஒரு வளர்ச்சியில் இது வரைக்கும் அச்சீவ் ஆயிருக்கு. ஒருவேளை ஃபியூச்சரில் இன்னும் 5-10 இயர்ஸில் பெர்மனன்ட் க்யூர் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து தைராய்டு பற்றி பேசலாம். இப்போ நம்ம மகிழ்ச்சியில் சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ ப்ரெக்னென்சி டைமில் ஒரு லேடிக்கு வந்து இப்போ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோன்னா என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் டாக்டர் அதுக்கப்புறம்? இப்போ கர்ப்பகாலத்தில் முதல் தடவை ஒரு கர்ப்பம் ஆயிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகும்போது இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் செக் பண்ணிடுறாங்க சுகர். யூஸ்வலாக வந்து ஒரு குளுக்கோஸ் பவுடர் கொடுத்து ஒரு 50 கிராம் குளுக்கோஸ் இல்லை ஒரு 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது வழக்கம். இல்லை HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் டைம் போகும்போது இது எல்லாமே பண்ணலாம். அப்போ வந்து சுகர் கூட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு 3 விதமான விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து சாப்பாடு அளவு சரியாக எடுத்துக்கணும். ஓகே. ரெண்டாவது வந்து மெட்ஃபார்மின் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது நிறைய இடத்துல இப்போ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அது கொடுக்கலாம். மூணாவது இது ரெண்டுலேயும் அடங்கலை அப்படின்னா இன்சுலின். இப்போ சாதாரண ப்ரெக்னன்சி இல்லாதவங்களுக்கு நிறைய விதமான மருந்து கொடுக்கலாம். டயபெட்டிஸ்க்கு ஒரு 13 விதமான மருந்து கொடுக்கலாம் அலோபதியில். பட் இவ்வளோ மருந்தும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த 2 தான் அப்ரூவ்டு இப்போதைக்கு. ஒன்று வந்து மெட்ஃபார்மின், ரெண்டாவது இன்சுலின். பட் முக்கியமான விஷயம் வந்து சாப்பாடு அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ ப்ரெக்னன்சியில் வந்து சாப்பிட்ட அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு டார்கெட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு, எவ்வளோ இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தா 120 கீழே இருக்கணும். அப்போ ரொம்ப வந்து கண்ட்ரோலாக எடுக்கணும். இந்த 3 மீல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு, அதாவது 3 மீல்ஸ் பிக் மீல்ஸ் நிறையா சாப்பிட்டுட்டு அப்புறம் நடுவில் வந்து கேப் போடுறதுங்கிறது நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய பேட்டர்ன். ஒரு ஆஃபீஸ் கோயிங் இல்லை ஸ்கூல் கோயிங் வந்து பண்ணுற பேட்டர்ன். பட் இது வந்து மாறுபடணும். டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா ப்ரெக்னன்சியில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடிக்கடி எடுத்துக்கலாம். பசி இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு எடுத்துக்கலாம். எடுக்கிற அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த ஒரு சாப்பிட்ட 2 மணி நேரம் கழிச்சு 120 தாண்டாத வகையில் எடுத்துக்கணும். நம்ம முன்னாடி வந்து ஒரு 3 கப்பு சோறு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு 1.5 கப்போடு நிறுத்திக்கணும். முன்னாடி வந்து ஒரு 4 இட்லி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 2 இட்லி 2 இட்லியோடு நிறுத்திக்கணும். அளவு வந்து ரொம்ப முக்கியம். சாப்பாட்டு அளவு எந்த ஐட்டம் எடுத்தாலும் வெரைட்டி வந்து லிமிட்டேஷன் கிடையாது, எது வேணாலும் சாப்பிட்லாம். பட் எடுக்கிறது ரொம்ப அளவாக எடுக்கணும். இப்போ 8 மணிக்கு சாப்பிட்றோம், 2 இட்லி தான் சாப்பிட்றோம், திரும்ப 11 மணிக்கு பசிக்குதுன்னா திரும்ப எடுத்துக்கலாம். அந்த ஒரு 4 இட்லி இல்லை 3 இட்லி எடுக்கிறதுல ஒரு 2 இட்லி மார்னிங் சாப்பிட்டுட்டு இன்னொரு ஒரு இட்லி கூட ஒதுக்கி வச்சு 11 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஐட்டம் சாப்பிட்லாம்.
இந்த 3 மணி நேரம் கேப்பில் பசிக்கு ஏற்றாப்புல சாப்பிட்றதுல தடையில்லை, அளவு ரொம்ப முக்கியம். ஃபுட் இன்டேக் கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் தான் மாத்திரை இன்சுலின்லாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மை நேம் இஸ் விக்டர் ஃப்ரம் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட், ஜோலார்பேட் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் விக்டர், சொல்லுங்க. டாக்டர் எனக்கு ஒரு 5 இயர்ஸாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். 2013 வந்து ஒரு செக் எடுத்தேன் டாக்டர். அப்போ வந்து TSH வந்து 9.90 இருந்துச்சு டாக்டர். அப்புறம் 14 ஒரு டெஸ்ட் எடுத்தேன் டாக்டர், 14th நெக்ஸ்ட் இயர் 14. அப்போ வந்து TSH வந்து 10.69 இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாக்டர். பிளஸ் அதுக்கப்புறம் இப்போ இந்த மந்த் எடுத்தோம் டாக்டர், 15th இந்த மந்த் எடுத்தேன். TSH வந்து 7.30 இருக்கு டாக்டர், ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கு. மாத்திரை போட்டுக்கிறீங்களா? போட்டிருக்கேன் டாக்டர். நான் வந்து தைராக்சைடு சோடியம் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர். என்ன பவர்? 50 mg டாக்டர் எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும், 75 போட்டுக்கோங்க. அப்படிங்களா? ஆனால் இப்போ கம்மி ரெடியூஸ் ஆயிருக்கு இல்லை டாக்டர்? ஆமாம், இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். ஒரு 4.5 4 அந்த லெவலுக்கு வரணும். ஒரு 25 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் மகாலட்சுமி. எங்க இருந்து கால் பண்றீங்க? முகப்பேர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். டாக்டர் உங்க டவுட் கேளுங்கம்மா. டாக்டர், நான் மகாலட்சுமி டாக்டர். குட் மார்னிங் மிஸ் மகாலட்சுமி, சொல்லுங்க. எனக்கு வந்து ஃப்ரீ T4 வந்து 1.48 இருக்குங்க டாக்டர். TSH வந்து 2.2 இருக்குங்க டாக்டர். எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அப்புறம் வந்து கொஞ்சம் படபடப்பா இருக்கு, கொஞ்சம் டயர்டாவே ஃபீல் பண்றேன் டாக்டர் எப்பவுமே. ஸோ அதான் என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு கால். உங்கள் தைராய்டு லெவல் நீங்கள் நல்ல லேபில் தான் எடுத்திருக்கீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்குது. ஓகே டாக்டர். இந்த 100 mg எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர். உங்களுக்கு 100 mg எடுத்துக்கிறீங்க? ஆமாங்க டாக்டர். தைராய்டு லெவல் நார்மலாக இருக்குது. ஓகே டாக்டர். உங்களுக்கு இந்த படபடப்பு வரும்போது ஒரு பய உணர்ச்சி வருதா? எதுவும் தவற நடந்துரும் அது மாதிரி பயப்படுவீங்களா? அப்போ ஆமாங்க டாக்டர். இது வந்து உங்கள் மன உளைச்சல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஓகே டாக்டர். தைராய்டு சம்மந்தமாக இருக்கிற மாதிரி தெரியல, உங்கள் டோஸ் கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகே டாக்டர். நீங்கள் ஒரு லேசாக வேணால் குறைச்சிக்கலாம் தைராய்டு டோஸு. ஒரு 5 நாளைக்கு, வாரத்தில் 5 நாள் 100 போடுங்க, ஃபுல் டோஸ் போடுங்க. ஓகே டாக்டர். சாட்டர்டே சண்டே 6 உடச்சி போட்டுக்கோங்க. ஓகே. அதில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தென்படலாம். அதுலேயும் இல்லை அப்படின்னா ஒரு ஃபிசிஷியன், ஜென்ரல் ஃபிசிஷியன் இல்லை எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டு அருகாமையில் யார் இருக்காங்களோ சந்திங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, காஞ்சிபுரத்துலேருந்து உமா மகேஸ்வரி பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. நான் தைராய்டு டெஸ்ட் பண்ணேங்க. T3 வந்து 98.35, T4 வந்து 7.12, TSH 1.94, எல்லாமே நார்மல் சொல்லிட்டாங்க. அதாவது நான் வந்து 30 வருஷமா மனநோய் மாத்திரை சாப்பிட்றேங்க. முடி வந்து கீழே இருந்து அப்படியே கொட்டிக்கினே போகுது. அப்படியே மனநோய் டாக்டர் எழுதி கொடுத்தாங்க, தைராய்டு டெஸ்ட் பண்ணுன்னு. எல்லாம் நார்மலாக இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னே பண்ணால் அப்பயே நார்மல். எனக்கு எந்த இதுவும் இல்லைங்க, சுகர் பிபி எதுவுமே இல்லை. இந்த மாத்திரை மட்டும் சாப்பிட்றேன். ஆனால் இடுப்பு வலி மட்டும், எலும்பு சம்மந்தப்பட்டது மட்டும் அப்பப்போ டாக்டர்களை போய் காமிச்சுக்கிறேன். ஒரு 10 வருஷமா இடுப்பு வலி அங்கங்கே தேஞ்சிருக்குன்னு வலி மாத்திரை மட்டும் அப்பப்போ போட்டுப்பேன். முடி கொட்டுறது எதாலுங்க தைராய்டால கொட்டுனாங்க, ஆனால் அது எல்லாமே நார்மலாக இருக்கு. என்ன வயசுமா உங்களுக்கு? பீரியட் எப்போ நின்னது? 3. பீரியட் நின்று எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆகுது. இந்த பீரியடு நின்று ஒரு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 2 வருஷம் வந்து நிறைய ஹார்மோன் மாறுதல் ஏற்படும். அதனாலே உங்களுக்கு முடி கட்டுறது ஏற்பட்டிருக்கலாம். இந்த முதுகு வலி இருக்கிறது, இடுப்பு வலி இருக்கிறது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெனோபாஸ் வரும்போது எலும்பு தேய்மனாகி உறுதி வந்து கொஞ்சம் கம்மியாகி அந்த போன் ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கப்படும். நீங்கள் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டு பாருங்கள். தைராய்டு லெவல் நார்மலாக இருக்குது. முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. தண்ணீரில், நம்ம நிலத்தடி தண்ணீர்லேருந்து எடுத்து குடிக்கிறோன்னா அதில் உப்பு சத்து கூட இருக்குது, இல்லை குறைச்சிருந்தாலும் முடி கொட்டலாம். இல்லை அடிக்கடி நிறைய ஷாம்பு நிறைய போட்டு கொட்டாலும் முடி கொட்டலாம். சீக்கா போட்டுக்கிறேங்க. ஆமாம், எமோஷனல் டிஸ்டர்பன்ஸு, நம்ம வந்து மன உளைச்சல் ரொம்ப இருந்தாலும் வந்து முடி கொட்டலாம். நிறைய காரணம் இருக்குது. தைராய்டு மட்டும்தான் அவசியம் அர்த்தம் இல்லை. தைராய்டு லெவல் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. அதனால் நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஆகாரமாக எடுத்துக்கோங்க. எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டு சந்திங்க. சரி. ஓகே டாக்டர். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, குட் மார்னிங் சார். என்னோட நேம் பிரபு, மேடவாக்கம் சென்னையிலேருந்து கூப்பிட்றேன். சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜென்ரல் மெடிக்கல் செக்அப் பண்ணும்போது தைராய்டு இருக்கிறது தெரிஞ்சது சார். என்னோட TSH லெவல் வந்து அப்போ ஆல்மோஸ்ட் 75 கிட்ட இருந்தது. நான் 5 இயர்ஸாக கண்டினியூஸாக எல்ட்ராக்ஷனில் இருக்கேன். இப்போ லெவல்ஸ் வந்து 5க்கு வந்துச்சு சார். லாஸ்ட் 2 இயர்ஸாக 1.5 இயர்ஸாக 5லேயே இருக்கு.
அதுக்கு கீழே வரல. பட் என்னோட பாடி வெயிட் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா இறங்கிச்சு சார். கிட்டத்தட்ட ஒரு 12 கேஜிஸ் கிட்ட இறங்கிச்சு. நான் 2-3 டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். உங்களோட ஒரிஜினல் பாடி வெயிட் இதுதான், இவ்வளவு நாள் தைராய்டுனால உங்களுக்கு ஏறி இருந்திருக்கலாம், இப்போ வந்து தைராய்டு நார்மலா இருக்கிறதுனால இறங்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா ஐ மீன் ஆல்மோஸ்ட் எல்லாரும் பாக்குறவங்களும் அதுதான் கேக்குறாங்க, ரொம்ப வெளிஞ்சிருக்க மாதிரி ஒரு இது கேக்குறாங்க சார். அது தைராய்டு இது இல்லாம வேற எதுவும் ஐ மீன் அடிஷனலா பிரச்சனை இருக்குமா அப்படின்னு ஷார்ட்டா கேட்கலாம். பசி எப்படி இருக்கு? பசி வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் சார் இருக்கு. இப்போ நீங்கள் சாப்பிடும் போதெல்லாம் 2-3 தடவை மோஷன் வருதா, இல்லை அடிக்கடி மோஷனில் ஒரு சொட்டு ரத்தம் அது மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், பிளட் எதுவும் பார்த்து. வயிற்று வலி இருக்கா? வயிற்று வலி இல்லை சார். ஜாண்டிஸ் வந்திருக்கா எப்பயாவது இப்போ ரீசெண்டாக இல்லை, எனக்கு 4-5 இயர்ஸ் இருக்கும்போது ஜாண்டிஸ் வந்திருக்கு ஒரு தடவை. சாப்பிட்ட அப்புறம் வந்து ஒரு வாமிட்டிங் வரும் போல ஒரு சென்சேஷன் இருக்குமா, வாந்தி வரலாம் போல இருக்குமா? இல்லை சார், அது மாதிரிலாம் இல்லை. பட் ஆனால் மார்னிங்கில் எந்திரிக்கும் போது கால் கையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சார். அப்புறம் சரியாயிடும். கொஞ்ச நேரம். மூட்டு வலி எதுவும் இருக்கா? கொஞ்சம் மூட்டு வலி இருக்கு சார். ரொம்ப தூரம் நடக்கும்போது மூட்டு வலி இருக்கு. நடக்கும்போது மட்டும் இருக்கு? ஆமா. இப்போ இந்த வெயிட் இறங்குறது தைராய்டு வந்து நிறையா காரணத்தில் ஒரு காரணம், அது மட்டும்தான் வெயிட் இறங்குறதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தைராய்டு லெவல் நார்மலாக இருக்குது. நீங்கள் லிவர் ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து கிட்னி ஃபங்க்ஷன், சிறுநீரகம் கரெக்டாக செயல்படுதான்னு சோதிச்சுக்கணும். அப்புறம் கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அதுவும் வந்து வெயிட்டு கூடுறதுக்கு குறையறதுக்கு சம்மந்தப்பட்டது. கார்டிசால் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு வெயிட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டிஷன் வந்து அட்ரினல் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எண்டோக்ரைனாலிஸ்ட்டு நேராக பார்க்கும்போது அவங்க பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். நான் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க சார், பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் பெங்களூர்லேருந்து மணிமேகலை பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். சார், எனக்கு வந்து T3 வந்து 1.30 இருக்கு, T4 வந்து 10.54 இருக்கு, TSH வந்து 0.002 இருக்குங்க சார். நான் வந்து இப்போ 1.5 month தான் எனக்கு இருக்கு, ரிவியராக இருக்கு. பாப்பா பிறந்தப்ப தான் நான் செக் பண்ணேன். இப்போ நான் டேப்லெட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்டினியூ பண்ணுமா என்னங்க சார்? எப்போ ஸ்டாப் பண்ணீங்க? என்னங்க சார்? நான் 4 months ஆச்சுங்க சார் ஸ்டாப் பண்ணி. குழந்தை பிறந்து எத்தனை நாள் ஆச்சு? 1.5 year ஆச்சுங்க சார். இப்போ தைராய்டில் எதுவும் உங்களுக்கு கழுத்தில் எதுவும் சொல்லிங் மாதிரி தெரியுதா? எதுவும் கனத்து இருக்க மாதிரி இருக்கா? இல்லை சார், இந்த மாதிரி எனக்கு படபடப்பு இருக்கா? இருக்கும் சார், ஏதாவது ஒன்றுனா இருக்கும். 4 மாதம் ஆச்சா நிறுத்தி? ஆமாங்க சார். இது உங்களுக்கு உங்கள் தைராய்டு கிளாண்டில் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம், தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. லேசாக வெந்து போன மாதிரி ஒரு நிலைமை. அந்த இது வந்து ஜென்ரலாக ஒரு 1 மாதம் 2 மாதத்தில் சரியாயிடும். உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப வேர்த்து விடுது, படபடப்பாக இருக்குது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எண்டோக்ரைனாலிஸ்ட்டு பக்கத்தில் பாருங்கள். ஒரு ஸ்மால் டோஸு இந்த தைராய்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மாத்திரை எடுத்தால் சரியாக போயிடும். இப்போ எனக்கு கண்ட்ரோலாக இருக்காங்க சார்? கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமாக சுரக்கிறாப்புல தெரியுது. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மேடம், நான் ஆனந்தி கோயம்புத்தூர்ல இருந்து பேசிட்டேங்க. டாக்டர் உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ் ஆனந்தி, சொல்லுங்க. எனக்கு தைராய்டு வந்து ஒரு 2 years இருக்குங்க சார். நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் லாஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணும்போது T4 8.49, T3 1.02, அப்புறம் TSH வந்துங்க 9.925. இதுக்கு வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி நான் 100 mg டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். டெய்லி மார்னிங் 1 எடுத்துட்டு இருக்கேன். பட் ஒரு 1 month இப்போ நான் நிறுத்திட்டேன் சார். எனக்கு ரொம்ப வெயிட் போட்டுட்டே இருக்கேன், ஒரு சோர்வா இருக்கு, நெஞ்சு படபடப்பு அதிகமா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. நம்ம மறுபடியும் அதை எடுத்துக்கலாமா? நீங்கள் சொன்ன தைராய்டு லெவலுக்கு நீங்கள் போட்டுக்கிற டோஸ் ரொம்ப கூட தெரியுது, போட்டுட்டு இருந்த டோஸு. சரிங்க. இப்போ திரும்ப ஆரம்பிக்கும் போது நீங்கள் 50 பவர் ஆரம்பிங்க போதும். சரிங்க சார். 100 இருக்குன்னா அதில் பாதியாக உடச்சி போட்டுக்கோங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு ரத்த டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே சார். ஓகே சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வணக்கம். ஓகே. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் மேடம். உங்க பேருமா?
திருச்சி என் பேர் ஈஸ்வரி. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம் மிஸ்ஸஸ் ஈஸ்வரி, சொல்லுங்கள். எங்க பொண்ணுக்கு தைராய்டு இருக்குங்க சார். எனக்கு வந்து ஸ்கூல் போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ போன மாதம் நான் டெஸ்ட் பண்ணேன். அதில் வந்து T3 வந்து 135.60 இருக்கு. அப்புறம் T4 வந்து 10.50 இருக்கு. TH வந்து SH வந்து 1.08 இருக்குங்க சார். ஆனால் மாத்திரை கொடுத்துருக்காங்க சார், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பீரியட் இப்போ ஒரு 5-6 மாசமாவே வரலைங்க சார். அவங்க இந்த வருஷம் +2 போறாங்க, ரொம்ப சோர்வா இருக்காங்க சார். அவங்க என்னங்க சார் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? வெயிட் ரொம்ப போட்டாங்களா? இல்லைங்க சார், வெயிட் கம்மி, ஒல்லியா தான் இருக்காங்க சார். இப்போ நீங்கள் சொன்ன தைராய்டு லெவல் வந்து மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லை மாத்திரை போட்டப்புறம் வந்ததா? அது இது மாத்திரை போட்ட பிறகுதாங்க சார் எடுத்தோம் டெஸ்ட். தைராய்டு லெவல் நார்மலாக தான் தெரியுது. சரிங்க சார். இந்த வயசில் வந்து தூக்கம் சரியில்லை, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா கூட பீரியட்ஸ் பாதிக்கலாம். சரிங்க சார். அப்போ அதனால் நீங்கள் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் அணுகுங்க. சரிங்க சார். வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பரிசோதனை பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். முடியும் கொத்துதுங்க சார் அவளுக்கு. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட அறிகுறி தான். தைராய்டு நீங்கள் சொல்கிற லெவல் இப்போ சமீபத்தில் பண்ணதுன்னா அது நார்மலாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிற தைராய்டு டோஸே போட்டுக்கலாம். பீரியடு சரியாக வராமல் இருக்கிறதுக்கு நிறையா காரணம் இருக்குது. புரலாக்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அது பரிசோதனை பண்ணிக்கணும். ஜென்ரலாக வெயிட்டு கூடுது இறங்குதுன்னா கூட பீரியட்ஸ் பாதிக்கும். மன அழுத்தம் இருந்தாலும் பீரியட்ஸ் பாதிக்கும். நிறைய காரணம் இருக்குது. உங்கள் பொண்ணுக்கு வந்து தைராய்டு லெவல் நார்மலாக இருக்குது. மற்ற காரணங்கள் பரிசோதிச்சுக்க நீங்கள் எண்டோக்ரனாலஜிஸ்ட்டு இல்லை ஒரு மகப்பேறு மருத்துவர் கைனகாலஜிஸ்ட்டு அணுகுங்க. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேருமா? கவிதாங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட உங்கள் டவுட் கேளுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ் சவிதா, சொல்லுங்கள். T4 வந்து 13.12 இருக்குங்க. TSH வந்து 2.76 இருக்குங்க. அடிக்கடி தலை சுத்தல் வருதுங்க, படபடப்பு ஆகுதுங்க. மெலிஞ்சு உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு இருக்குங்க. TSH எவ்வளோ இருக்கு? 2.76ங்க. எவ்வளோ பவர் போட்டுக்கிறீங்க? என்ன வெயிட் நீங்கள்? 58ங்க. 100 mg போட்டுருக்கேங்க. தைராய்டு லெவல் நார்மலாக தான் தெரியுது. உங்களுக்கு படபடப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 5 நாளைக்கு முழு டோஸ் போட்டுக்கோங்க. வார கடைசியில் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு ஒரு அரையாக உடச்சி போட்டுக்கோங்க. 50 போட்டுக்கோங்க. ஒரு 2 மாதம் கழித்து டெஸ்ட்டும் பண்ணி பாருங்கள். இந்த மாத்திரை குறைச்சி போடுறதுனால எதுவும் முன்னேற்றம் இருக்கான்னு கவனிங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே டாக்டர். தலை சுத்தல்னால வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? தலை சுத்தல் வரலாம். தலை சுத்தலுக்கு நிறையா காரணம் இருக்குது. சரியாக தூக்கம் இல்லை, இல்லை உங்களுக்கு பிபி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, இந்த வயசில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் தலை சுத்தல் வரலாம். நடக்கும்போது வருதா இல்லை படுத்து எழுந்திருக்கும் போது வருதா? படுத்து எந்திரிக்கும் போது வருதுங்க. காலையில் முக்கியமாக காலையில் எந்திரிக்கும் போது வருதுங்க. அது எந்திரிக்கிற சமயத்திலே இருக்கா தலை சுத்தல்? ஆமாங்க. நீங்கள் பிளட் ப்ரெஷர் பார்த்துக்கோங்க. இது வந்து பாஸ்டுரல் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃப்ளாட்டாக படுத்திருந்து சக்குன்னு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும்போது பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறையும். ஒரு செகண்ட் அரை செகண்டு குறையும். அதனால இந்த தலை சுத்தல் வருது. பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க. அது குறைவாக இருந்ததுன்னா அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே டாக்டர். இப்போ பெண்களுக்கு வந்து தைராய்டு இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ப்ரெக்னென்சி டைமில் பெண்களுக்கு இப்போ தைராய்டு இருக்குது இல்லை டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது குழந்தைய எந்த அளவுக்கு பாதிக்கும் டாக்டர்? இப்போ ஒரு 5 இல்லை 6 வாரத்தில் நம்ம ப்ரெக்னன்சி கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இப்போ வந்து தைராய்டுக்கும் சுகரும் செக் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் ஆகிடுச்சு. இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுறாங்க. நம்ம கரெக்டாக சீக்கிரமே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோன்னா ஒன்றும் பாதிப்பு வராது, ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. சப்போஸ் சுகர் வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம், ஒரு 2-3 மாதம் ஆகிடுச்சு, அப்போ தான் வந்து குழந்தை வந்து சின்ன ஒரு இதுவாக இருந்து சிசுவாக வளர்கிற பருவம். அப்போ தான் வந்து நிறைய உறுப்புகள்லாம் உருவாகும். அந்த உறுப்புகள் உருவாகிறதுல பாதிப்பு இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த ஆசன வாய் சரியாக உருவாகிருக்காது குழந்தைக்கு. சில குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் மாறுதல் ஆகிடும். இது மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் ரேர், பயப்பட வேண்டியதில்லை. இதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு 3 மாதம் 4 மாதம் கவனிக்காமல் விட்டால் தான் இது மாதிரி வருமே தவிர, இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி வித்தின் 10 days நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா பயப்பட வேண்டியதில்லை. ஓகே. அப்புறம் தைராய்டு இருக்கும்போது தைராய்டு வந்து மெயினாக வந்து குழந்தையோட மன வளர்ச்சி, பிரெயின் க்ரோத் அதை தான் வந்து பாதிக்கும். அது வந்து குழந்தை பிறந்த உடனே ஒருவேளை தெரியலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம் மன வளர்ச்சி பாதிப்பு இருக்கான்ட்டு. பட் ஒரு 1.5 வயசு 2 வயசுலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சரி, கொஞ்சம் வந்து குழந்தை வந்து வித்தியாசமாக இருக்குங்கிறது தெரிஞ்சிடும்.
சில குழந்தைங்களுக்கு பாதிப்பு ரொம்ப மைல்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு 5 வயசு 10 வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது தான் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருக்குது, இல்லை கணக்கு போடுறது சுமாராக இருக்குது, இல்லை ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தெரியும். அது மைல்டு ஒரு சப்நார்மல் இன்டெலிஜென்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரேர். அதை நினச்சி வந்து அபார்ஷனோ இல்லை பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா இதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கும். ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.